என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஷார்ட் ஃபிலிம்க்கு கான்செப்ட் கிடைச்சிட்டா இல்லையா? ஷார்ட் ஃபிலிம்க்கு தான் கான்செப்ட் தேடிட்டு இருக்கோம், ஆனால் எனக்கு அடிக்கல. இப்படியா உட்காந்து எப்படி கிடைக்கும்? என்கிட்ட ஒரு கான்செப்ட் இருக்கு, அது சொல்றேன், நல்லா இருக்கா இல்லையான்னு பாருங்க. ஓகே லிமியா, உன்னோட கான்செப்ட் பற்றி சொல்லு. என் கான்செப்ட் வந்து லவ் பற்றி. லூசா நீ? கொஞ்சம் இருங்கப்பா, அவன் என்னதான் சொல்றாரு பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா அதிலே கான்செப்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். சரி சொல்லுவோம் கான்செப்டை. என் கான்செப்ட் வந்து லவ் பற்றி. அதான் முதலே சொன்னீங்க, அதுக்கப்புறமா சொல்லுங்க. என் கான்செப்ட் வந்து அம்மாக்கும் பொண்ணுக்குள்ள லவ் பற்றி. ஹலோ ஹலோம்மா, எங்கம்மா இருக்க? காலேஜ் கிட்ட தான் இருக்குமா, இன்னும் 5 மினிட்ஸில் போயிடுவேன். இன்னைக்கு ஆஃபீஸில் இன்ஸ்பெக்ஷன் இருந்ததால நான் சீக்கிரம் கிளம்பிட்டேன்டா. ஹாப்பி பர்த்டே. உன் பர்த்டேக்கு இந்த வருஷம் என்னால் ஒரு ட்ரெஸ் கூட வாங்கி கொடுக்க முடியல. பரவாயில்லம்மா, நான் சின்ன குழந்தை பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணேன். சாரிடா. ஓகேம்மா, நான் ஈவினிங் வரதுல கேக் வாங்கிட்டு வரேன். இப்போ எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது. மீட்டியும் ஈவினிங். ஓகேம்மா, ஓகே பாய். ஹாப்பி பர்த்டே கௌரி. சிவா உனக்கு சாக்லேட் கொடுக்க சொன்னான். சிவா எதுக்கு கொடுக்க சொன்னா? ஏய் பயப்படாத, நான் தான் முகேஷ். ஹாப்பி பர்த்டே கௌரி. கேக் கட் பண்ணு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Gauri. Happy birthday to you. Yay. I don't know whether it will surprise you or not, but I don't want to waste a single second. I love you. கௌரி, ஏ கௌரி, எங்க போற? கௌரி எங்க போற? பரவாயில்ல, ஸ்டோரி நல்லாவும் இருக்கு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கு. சரி, இந்த கான்செப்ட்ல நம்ம படம் எடுக்க ஆரம்பிப்போம். லிமியா, நீ ஸ்க்ரீன் பிளே எழுத ஆரம்பி. சரி. தேவேட், எங்கிட்ட ஒரு கான்செப்ட் இருக்கு. அது ரிலேட்டட் காமெடி, அதில் குட் மெசேஜும் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் பிடிக்கும். இல்லை வேணாம், அவளுடைய கான்செப்ட் நல்லா தான் இருக்கு. அதிலே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவ என்னதான் சொல்ல வரான்னு பார்ப்போம். சிவானி கதையை சொல்லு. சரி, உன் கதையை சொல்லு, அப்புறமா டிசைட் பண்ணலாம். இந்த கான்செப்ட் வந்து கால் சென்டரில் வேலை பார்க்குற ஒரு பையனை பற்றி. ஹலோ
வணக்கம் ரெட் ஸ்டார் உங்களை அன்போடு வர வைக்கிறேன். நான் முகேஷ். உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் சொல்லுங்க. உங்க வணக்கத்தை உங்ககிட்டே வச்சு. சாரி சார். எனக்கு உங்க சாரிலாம் வேணாம். நீங்க அனுப்புற டெக்னீஷியனுக்கு ஏசி இன்ஸ்டால் பண்ண தெரியுமா தெரியாதா? சார் உங்க எக்ஸாக்டான ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க சார். கௌரி ஜிப் திறந்து பணத்தை வெளியே எடு. சார் சாரி சார், நான் என் கல்ஃப் கூட பேசிட்டேன். ஓகே சார், உங்க எக்ஸாக்டான ப்ராப்ளம் என்னன்னு சொன்னீங்கன்னா இங்க இருந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க சார். எனக்கு என் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னா சந்தோஷம் தான். நீங்க அனுப்புற டெக்னீஷியன் மறுபடியும் அவங்களே அனுப்புங்க. சரி சார், நான் அதே டெக்னீஷியன் சென்ட் பண்ண ட்ரை பண்றேன் சார். கௌரி கடிக்காம மெதுவா எடு. ஹலோ இருக்கீங்களா? ஹலோ சார் உங்க ரெஜிஸ்டர் மொபைல் என்னன்னு சொல்லுங்க சார். சிவா நேத்தோட பல பெருசா இருக்கு. ஹலோ சொல்லுங்க சார். சார் உங்க ரெஜிஸ்டர் மொபைல் என்னன்னு சொல்லுங்க சார். 9969 சொல்லுங்க 4560 சார். 99 9969 4560 99. சார் லைன்ல இருங்க சார். ஓகே. சார் இதுவரை நீங்களும் இந்த பையனை மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உண்மையாக நடந்தது என்னன்னா, ஹலோ வணக்கம் ரெட் ஸ்டார் உங்களை அன்போடு வர வைக்கிறேன். நான் முகேஷ். உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் சொல்லுங்க. உங்கள் வணக்கத்தை உங்ககிட்டே வச்சுக்கோங்க. சாரி சார். எனக்கு உங்கள் சாரிலாம் வேணாம். நீங்கள் அனுப்புன டெக்னீஷியனுக்கு ஏசி இன்ஸ்டால் பண்ண தெரியுமா தெரியாதா? சார் உங்க எக்ஸாக்டான ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க சார். கௌரி ஜிப்பை திறந்து பணத்தை வெளியேடு. சார் சாரி, நான் என் கேர்ள்ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருந்தேன். ஓகே சார், உங்க எக்ஸாக்டான ப்ராப்ளம் என்னன்னு சொன்னீங்கன்னா இங்க இருந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க சார். எனக்கு என் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னா சந்தோஷம் தான். நீங்கள் அனுப்புன டெக்னீஷியனை மறுபடியும் அவங்களே அனுப்புங்க. சரி சார், நான் அதே டெக்னீஷியன் சென்ட் பண்ண ட்ரை பண்றேன் சார். கௌரி கடிக்காம மெதுவா எடு. ஹலோ இருக்கீங்களா? ஹலோ ஹலோ சார் உங்க ரெஜிஸ்டர் மொபைல் என்னன்னு சொல்லுங்க சார். சிவா நேத்தோட பல பெருசா இருக்கு. ஹலோ இருக்கீங்களா? சொல்லுங்க சார். சார் என்ன சொன்னீங்க? சார் உங்க ரெஜிஸ்டர் மொபைல் என்னன்னு சொல்லுங்க சார். 9969 4560 99. சார் லைன்ல இருங்க சார். ஓகே. இவ்வளோதான் ஒரு ஸ்கிரிப்டா? இல்லை, இது என்னோட கதையோட பாட்டு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸ்டோரி நல்லா இருக்கு. கதை சூப்பர். என்கிட்டயும் ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த புக்கு மோஸ்ட் வாண்டட் கேம்ஸ் பற்றி. இது என்ன ஹாரர் கான்செப்டா? ஹாரர் கான்செப்ட் தான். இந்த கேம் பேர் சார்லி சார்லி. முகேஷ், கௌரி, கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? Charlie, Charlie, are you there? Charlie, Charlie, are you there? Charlie, Charlie, are you there? சிவா, எனக்கு பயமா இருக்கு. நம்ம இந்த கேம் விளையாடணுமா? சிவா, எனக்கும் பயமா இருக்கு. இனிமே விளையாடணுமா? பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. வாங்க நம்ம அடுத்த கொஸ்டின் கேட்போம். Charlie, Charlie, will you harm us? Charlie, Charlie, will you harm us? Charlie, Charlie, will you harm us?
சிவா எனக்கு பயமா இருக்கு, நான் விளையாடல. கௌரி ப்ளீஸ், ஒரே ஒரு கொஷன் தான் நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் இது கேட்க வேணாம். சிவா இனிமே இந்த கேம் விளையாட தேவையில்லை. கௌரி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே கொஷன் தான், நான் மட்டும் கேட்டு நீ உட்காரு, ஓகேவா? பயப்பட வேண்டாம், நீ உட்காரு. Charlie, Charlie, will you show me the film? Charlie, Charlie, will you show me the film? Charlie, Charlie, will you show me the film? என்னாச்சு? ஃபுல் ஸ்டோரி சொல்லு, அதுக்கப்புறம் என்னாச்சு? சிவாக்கு என்னாச்சு? ஐ மீன் கதையில் என்னாச்சு? எனக்கு இந்த கான்செப்டோட கிளைமேக்ஸ் வந்து சஸ்பென்ஸோட முடிக்கணும்னு ஆசை. தேவா, இப்போ நீ எந்த ஸ்கிரிப்ட் பண்ண போற? நம்மகிட்ட 3 கான்செப்ட் இருக்கு, லவ், காமெடி, ஹாரர். சிவா காமெடி ஸ்டோரி நல்லா இருக்கு, தேவா லிமியா ஸ்டோரி நல்லா தான் இருக்கு. என்கிட்ட கேட்டால் 3 பண்ணான்னு தான் சொல்லுவேன். என்கிட்ட கேட்காதீங்க, நான் ஆல்ரெடி கால்பத்தில் இருக்கிறேன், அப்புறம் உங்களையும் கால் பண்ணி விட்டுருவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நல்லா யோசிச்சு முடிவெடுப்போம். எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நம்ம ஏன் 3 கான்செப்டையும் ஒண்ணா பண்ணக்கூடாது? இது முடியுமா? முடியும். எப்படி? சிம்பிள், இங்க நடந்த குரூப் டிஸ்கஷனே படமா எடுத்துடலாம். குட் ஐடியா. நல்லா தான் இருக்கு. நான் அதில் வேலை பார்க்க ரெடி. எனக்கு 3 டிஃப்ரெண்ட் கேரக்டரில் பண்ண சான்ஸ் கிடைக்கல. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏய் ஒரு நிமிஷம், நம்மளுக்கு கான்செப்ட் கிடைச்சிட்டு, ஆனால் அதுக்கு டைட்டில் என்ன? இந்த கதைக்கு டைட்டில் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். டைட்டில் என்ன வைக்கலாம்? நான் ஒரு சின்ன ஸ்கெட்ச் ஒர்க் பண்ணியிருக்கேன். டைட்டில் கிடச்சிட்டா இல்லையா? நம்மளுக்கு தான் டைட்டில் கிடச்சிட்டல, வேற ஏன் வெயிட்டிங்? வாங்க ஆரம்பிப்போம். சரி ஸ்டார்ட் பண்ணலாம். அடா பாவீங்களே, தண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்களே.